என்ன பண்ணிருக்காரு, லஞ்ச் கிளம்பிடுறாரு சார். வீட்டு போகாதோடனே எனக்கு சைஸா நேரம் வரும்னா ஏவாவில் அவருக்கு போன் அடிச்சு ஸ்டாலின் அவங்களுக்கு கால் பண்ணி எங்க கிளம்பிட்டு அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சைஸை போட்டு விட்டுறாங்களா சார். வீடு வந்துருக்கு. அவர் வந்தாருன்னா இவங்க எந்திரிச்சு போகலாம். அவர் இல்லாததுனால அந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு நகராம உட்கார வேண்டியதா இருக்கு. லைவ் ஓடிட்டு இருக்கு. எந்திரிக்கும் போது ஐயோ கேமரா அப்படி அவங்க வேதனை அவங்க தானே. ஆனா அந்த பயம் வந்து இந்த தொண்டனாக உணரக்கூடிய தலைவனுக்கு இல்ல பாத்தீங்களா. இதனால் தான் நான் சொன்னேன் உதயநிதி தலைவரானால் பாடியை எடுத்து விடலாம் என்று. இன்னைக்கு நீங்க தான் உங்கள் படையின் போருக்கு போயிட்டீங்க. போர் முனையில் இருக்கிறீர்கள். எதிரின் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டீர்கள். எதிரியை இது அம்பினால் உங்கள் தலைவன் இறந்து விட்டார். அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்று படையை வழிநடத்த வேண்டும். இவருக்கு அனுப்பணும்னு படை இப்படி போய்க்கு போருக்கு தூக்கம் வந்துப்பா நீங்க பார்த்து சண்டை போடுன்னு கிளம்பிடுவது. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையான வீரன் இந்த கோட்டையின் கதவுகளை உடைத்து நான் இந்த நாட்டை கைப்பற்றுவேன் என்று வெறியோடு இருக்கும் வீரன் ஓய்வெடுப்பானா? நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று பாடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் உதயநிதி மீது எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்லவர். ஆனால் வல்லவர் இல்லை. நல்லவர் என்றால் துறவரம் பூண்டு ஆசிரமத்தில் இருக்க வேண்டும். வல்லவர் தான் படையை வழிநடத்த வேண்டும். உதயநிதி அதற்கு தகுதியானவர் இல்லை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.